ஒரு உறுப்பினர் சொன்னா மாகாண சபை சொன்னான்னு சொல்லித்தான் பேப்பர் வரும். அப்படி இல்ல. பத்திரிகை ஊடகவியலாளர்கள் தயவு செய்து கவனிக்க வேண்டும். ஒட்டுமொத்த மாகாண சபை சார்ந்து பேசுகிற முதலமைச்சருக்கும் 2வது உரிமை அவைத்தலைவருக்கும் மட்டும்தான் கூட்டம். தனித்தனி உறுப்பினர் எல்லாம் பேசுவார். அது மாகாண சபை சார்ந்தது அல்ல. அது எல்லாரும் புரிஞ்சு கொள்ளும். கௌரவ சாயந்தரம் அவர் நீங்கள் சொல்ற எல்லாம் சரியான்னு ஏற்றுக்கொள்வோம். நான் இல்ல தயவு செய்து பட்ஜெட்டோட நில்லுங்க ப்ளீஸ். பட்ஜெட்ல தான் அமைச்சு சார்ந்து செய்யப்படாமல் போய் வர அவர் முக்கியமான தேவையில்லை. முதலமைச்சர் கோரி இருக்கிறார்கள். லண்டனோட பிரச்சனை வருது. ஒத்துழைப்பை யார் குழப்பினார்? ப்ளீஸ் லண்டனை பற்றி பேசுவதா இருந்தால் ஜெனீவாவை பற்றி நாங்கள் பேசுவோம். எங்க முடியாமல் குழப்புகிறார்கள். இங்க பேச முடியாதென்றால் நீங்கள் சபை நடவடிக்கைக்கு மாறுங்க. நான் இந்த சிறப்புரிமை பிரச்சனை எடுக்கிறேன். சிறப்புரிமை பிரச்சனை தான் எல்லா விதத்திலும் முன்னுரிமை வரும். அதுக்கு பிறகு கலைப்பம் பட்ஜெட் தான். நானும் சொல்லித்தானே பாக்குறேன். இதான் தேவையில்லாத கட்டுப்பாடு இல்லாட்டி சபையை ஒத்தி வைங்க. இந்தியாவில பாக்குறேன், டிவில நீங்க பாக்குறேன். ராஜ்யசபா லோக்சபா கௌரவ முதலமைச்சருக்கு எனக்கு முரண்பாடு இருக்கு பகிரங்கமா சொல்றவன் நான் தான். நீங்க எல்லாம் ஒழிச்சு விளையாடுறீங்க. கலைக்கிறத பற்றி எங்களுக்கு அச்சம் இல்லை. அரசியலுக்கு வந்தா எங்களுக்கு சொல்லி போட்டு தயவு செய்து எனக்கு சொல்ல தெரியும். உங்களோட வார்த்தைகளை அளந்து பேசுமா. கத்தி போட்ட என்ன பிரயோசனம் சிவாஜி? நாங்கள் எல்லாம் அன்பா இருக்கத்தானே வேணும். என்ன பிரச்சனை? வா 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 சபை நடத்துவேன். நினைக்கிறேன் நாங்கள் எல்லாம் அன்பா இருக்கத்தானே வேணும். என்ன பிரச்சனை? வா 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 சபை நடத்துவேன். கட்டாய நடவடிக்கை எடுக்க வேணும். இது ஒழுங்கு மீறிய விஷயம். கட்டாய நடவடிக்கை எடுக்க வேணும். சபை நடத்தலாம். இல்லாட்டி சபை நடத்துறதுக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். இது ஒழுங்கு மீறிய அவரை கலைக்கனால ஒழுங்கு